السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. مبسملا محمدلا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان العليم: أعوذ بالله السميع العليم بسم الله الرحمن الرحيم. يا أيها النبي لم تحرم ما أحل الله تبتغي مرضات أزواجك إن الله غفور رحيم. وقال النبينا صلى الله عليه وسلم: اتق المحارم تكن عبد الناس. وقال أيضا: واعرض بما قسم الله لك تكن أغنى الناس. وأحسن إلى جارك تكن مؤمنا. وأحب للناس ما تحب لنفسك تكن مسلما. ولا تكسر اللحك فإن كسرة اللحك تميت القلوب. صدق الله مولانا العليم صدق رسوله النبي الكريم. نحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபௌ தாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் நம் அனைவர்கள் மீதும் ஜும்மாவிற்கு வரவேண்டியவர்கள் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஜமாத்துல் அவ்வலுடைய முதல் வார வெள்ளிக்கிழமையிலே நாம் வீற்றிருக்கிறோம். அல்லாஹ் நாட்களில் சிறந்த வெள்ளிக்கிழமையின் பரக்கத்தை நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையிலே சிறந்தவனாக ஆக வேண்டும், உயர்ந்த தரத்தை அவன் தொட வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். நல்ல முறையில் வாழ வேண்டும், இந்த உலகத்திலே சிறந்த முறையிலே வாழ வேண்டும் என்றெல்லாம் ஒரு மனிதன் ஆசைப்படுகிறான். ஆசைப்படுவதிலே தவறில்லை, மார்க்கத்தில் தவறில்லை. நம்மிலே கூட சிலர்கள் நிறைய வாழ்க்கையிலே அனுபவம் உள்ளவர்கள், தாம் விரும்பும்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதே போன்று தாங்கள் விரும்பிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்கிறார்கள் சிலர்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய விருப்பங்களை தக்கவாறு, தங்களுடைய ஆசைகளுக்கு தக்கவாறு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதை நாம் இந்த உலகத்திலே பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். என்றாலும் மூமின்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இப்படித்தான் வாழ வேண்டும், மூமின்களுடைய வாழ்க்கையை அவர்கள் இப்படித்தான் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு வரம்புக்குள்ளே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அமைத்து வைத்திருப்பது ஒரு மூமினுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மற்றவர்களுக்கும் மூமின்களுக்கும் வேறுபாடுகள் இருக்கிறது. வாழ்க்கையிலே உயர்வதற்காக வேண்டி அவர்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற நேரத்திலே தங்களுடைய விருப்பத்தை கொண்டு வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மூமின்கள் ஆன்மீக வாழ்விலே உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லுகிறது. மனிதர்களாக வாழக்கூடிய நாம் மனிதர்களிடத்தில் கையேந்த கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது.
அல்லாஹ்விடத்தில் தான் தேவை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும், மற்றவர்களிடத்திலே தேவையற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற அற்புதமான விஷயங்களை வாழ்வியலிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யக்கூடியவன் ரப்பு என்பதை ஈமானிய தன்மைகளில் மிக முக்கியமாக இஸ்லாமும் ரசூலும் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். உலகிலேயே மிகச்சிறந்த மூமினாக, மிகச்சிறந்த முஸ்லிமாக வாழ வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற்று வாழ வேண்டும் என்று சொன்னால், இப்படியெல்லாம் நிறைய பேர்கள் ஆசைப்படுகிறார்கள். அதை அவர்கள் ஆசைப்படுவது மட்டுமல்ல, மூமீன்களாக வாழ வேண்டும் என்பதை பற்றி, முஸ்லிமாக வாழ வேண்டும் என்பதை பற்றியும், ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதை பற்றியும் இந்த சமுதாயத்திலே மூமீன்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எங்கே கிடைக்கும்? உண்மையான மூமினாக வாழ்வதற்கு நமக்கு என்ன வழி இருக்கிறது? உண்மையான முஸ்லிமாக வாழ்வதற்கு எப்படி செல்ல வேண்டும்? அல்லாஹுவின் பொருத்தத்தை எப்படி அடைய வேண்டும் என்பதை இன்னும் மூமின்கள் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த வழியை நாம் எப்படி அடைய வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாமலாக இருக்கிறார்கள். நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட வழிகளை, அல்லாஹுவின் பொருத்தத்தோடு வாழக்கூடிய வழிகளை, அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஆன்மீக வழிகளையும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்துதான் இருக்கிறார்கள். வாழ்வியல்களிலே மிக முக்கியமாக அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த தரத்தையும், உலகத்திலே உயர்ந்த அந்தஸ்தையும், மறுமையிலே சிறந்த கண்ணியத்தையும் பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு 5 காரியங்களை செய்து கொள்ளுங்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகில் வாழக்கூடியவர்கள் எல்லோரும் வாழுகிறார்கள். மிருகங்களும் வாழ்கிறது, மனிதர்களும் வாழுகிறார்கள், விசஜந்துக்களும் வாழ்கிறது, ஊர்வனைகளும் வாழ்கிறது, மரங்களும் வாழ்கிறது. எல்லாம் வாழ்க்கையை நடத்தி கொண்டுதான் இருக்கிறது. மனிதனே, நீங்கள் இப்படி வாழ வேண்டும் என்பதை, உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களிடத்தில் ஒரு 5 விடயங்கள் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பார்கள். நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள், என்னிடத்திலே ஒரு 5 விஷயத்தை யார் எடுத்து நடப்பார்களோ, அல்லது என்னிடத்திலே 5 நெறிமுறைகளை யார் எடுத்துக்கொண்டு அதை பின்பற்றுவார்களோ, அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்களோ, அவர்கள் யார் இருக்கிறார்கள்? என்னுடைய அறிவுரையை கேட்டு அதன்படி கற்று அதன்படி நடக்கக்கூடியவர்கள் உங்களில் யார் இருக்கிறார்கள் என்ற கேள்விக்கிணையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்த உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொன்னார்கள், லப்பைக யா ரசூலல்லாஹ், நான் வந்து விட்டேன். நீங்கள் சொல்லுவதை நான் கேட்பேன், நீங்கள் சொன்னதன்படி கற்றுக்கொள்வேன், அதன்படி நான் என் வாழ்க்கையில் அமைத்துக் கொள்வேன். நாயகமே, சொல்லித்தாருங்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் இடத்திலே சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதோ நான் வந்து விட்டேன், எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று பெருமானாரிடத்திலே சொல்லுகின்ற நேரத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலிலே சொன்னார்கள், இத்தகில் மஹாரிம் தகுன் ஆபுதன் நாஸ், நீ விளக்கப்பட்ட விஷயங்களை பயந்து கொள் என்று சொன்னார்கள். அபூ ஹுரைரா, உனக்கு தடுக்கப்பட்ட விஷயங்கள், அல்லாஹுவினாலும் ரசூலாலும் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்ட விஷயங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். உலகத்திலேயே நீங்கள் மிகப்பெரிய வணக்கசாலியாக மாறி போவீர்கள் என்று சொன்னார்கள். வணக்கசாலியாக மாற வேண்டும் என்று சொன்னால் ஹராமை விட்டு தூரமாக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தடை செய்யப்பட்ட விஷயங்களில் இருந்து நீர் விலகிக் கொள் என்று சொன்னார்கள். இறைவனுக்கு நீ கட்டுப்பட்டுக் கொள், இறை ரசூலுக்கு நீ கட்டுப்பட்டுக் கொள். வாழ்விலே உனக்கு எது ஹராம் என்று இஸ்லாம் சொல்லுகிறதோ அதை விட்டு வெளியே போகிவிட்டு, ஹலால் என்று எதை உனக்கு சொல்லப்படுகிறதோ அதில் மட்டும் உன் வாழ்க்கையை நடத்திக் கொள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்து இரண்டாவதாக சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாரில் பிமா கஸ்ஸமல்லாஹு லக தகுன் அகனன் நாஸ் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ ஹுரைரா, நீங்கள் வாழ்க்கையிலே அல்லாஹ் உங்களுக்கு எதை கொடுத்தானோ அதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளுங்கள்.
உனக்கு கொடுக்கப்பட்ட செல்வங்கள், உனக்கு கொடுக்கப்பட்ட மனைவி, உனக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து ஞாபகங்களையும் கொண்டு நீ போதுமாக்கிக்கொள், இன்னும் வேண்டும் என்று அலையாதே. தங்க ஓடை ஒன்றிருந்தால் இன்னொன்று வேண்டும் என்று அலைவான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு ஹதீஸிலேயும் சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், மனிதனுடைய ஆசை எப்பொழுது அடங்கும் தெரியுமா? அல்ஹாக்கு முத்தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். மனிதனுடைய ஆசை எப்பொழுது அடங்கும் என்று சொன்னால், அவன் மண்ணறையை சந்திக்கும் வரை, கபரை சந்திக்கும் வரை அவன் ஆசை இருந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹும் சொல்லுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹுவை பார்த்து சொன்னார்கள், அபூ ஹுரைரா, அல்லாஹ் உனக்கு எதை கொடுத்தானோ அதை கொண்டு நீ போதுமாக்கிக்கொள், உலகத்திலேயே நீ மிகப்பெரிய பணக்காரன் என்று சொன்னார்கள். தகுன் ஆபுதன் நாஸ், உலகிலே பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள் இருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு நிம்மதி இருக்காது, இன்னும் வேண்டும் என்று அலைவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூன்றாவதாக வாஹசின் இலா மா ஜாரிக தகூனு முஃமினா என்று சொன்னார்கள். நீ உலகத்திலே வாழுகிறாய், உனக்கு பக்கத்திலும் அக்கத்திலும் நிறைய பேர்கள் இருப்பார்கள். உன் பக்கத்து வீட்டுக்காரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள். தகுன் முஃமினா, இறை நம்பிக்கையாளர்களிலே மிக முக்கியமானவராக மாறி போவாய். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உன்னதுடைய அண்டை வீட்டாரிடத்திலே சிறப்பாகவும் அழகான முறையிலும் நீ நடந்து கொண்டால் அல்லாஹ் உன்னை மூமீன்களிலே முழுமை பெற்ற ஈமான்தாரியாக உன்னை ஆக்கிவிடுவான் என்பதை நீ புரிந்து கொள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவது விஷயத்தை சொன்னார்கள். நான்காவதாக தொடர்ந்து சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹப்பல் லின்னாஸ் மா துஹிப்பு லினஃப்ஸிக தகுனு முஸ்லிமா. அபூ ஹுரைரா, நீங்கள் உங்களுக்கு எதை பிரியப்படுகிறீர்களோ அடுத்தவர்களுக்கும் அதையே நீங்கள் பிரியப்படுங்கள். உங்களுக்கு எது நல்லதாக நினைக்கிறீர்களோ அதையே அடுத்தவர்களுக்கும் நல்லதென நினையுங்கள். தகுன் முஸ்லிமா, நீங்கள் தான் அல்லாஹ்விற்கு முழுமையாக கட்டுப்பட்ட முஸ்லிமாக மாறி போவீர்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னார்கள், லா தக்சுரு லஹக, சிரிப்பை நீ குறைத்துக்கொள், அதிகப்படியாக சிரிக்காதே. அப்படி நீ சிரித்தால் துமீதுல் கல்ப் என்று சொன்னார்கள், உன் இருதயம் செத்து போய்விடும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 5 விடயங்களை நம் வாழ்க்கையிலே கொண்டு வந்து விட்டோம் என்று சொன்னால் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்து விடுவோம் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள், உலகத்திலே நல்ல கௌரவமாக கண்ணியமாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இந்த 5 விஷயங்களை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள் என்று திரும்பவும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லித் தருவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல்லாஹ் ஹராமானதை ஹலாலாக்குவதற்கும் ஹலாலானதை ஹராமாக்குவதற்கும் உலகத்திலே எந்த மனிதருக்கும் அல்லாஹ் அனுமதி கொடுக்கவில்லை, நபியுடன் சேர்ந்துதான். நபிமார்களுக்கும் அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான். அல்லாஹ் எதை ஹராமாக்கினானோ அதை யாரும் ஹலாலாக்க முடியாது. யார் அல்லாஹ் ஹராமாக்கினானோ அதை யாரும் ஹலாலாக்க முடியாது. அல்லாஹ் ஹலாலாக்கியதை எதையுமே ஹராமாக்க முடியாது என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த அடியார்களுக்கு சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு முறை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் மனைவிமார்களின் விருப்பத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி, மனைவியினுடைய நட்பையும் அன்பையும் பாசத்தையும் பெற வேண்டுவதற்காக வேண்டி, நேசத்தை பெறுவதற்காக வேண்டி அவர்களுக்கு ஹலாலாக்கப்பட்ட ஒரு பொருளை தங்களுக்கு ஹராமாக்கி கொண்டார்கள். அதை அல்லாஹ் குர்ஆன் வசனத்திலே சொல்லுகின்றான், யா அய்யுஹன் நபி, நபியே, லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக தப்தகி மர்லாத்தி அஸ்வாஜிக, உங்கள் மனைவியினுடைய உள்ளங்கள் நிம்மதி பெற வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் நிம்மதியை தர வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்ட தேனை நீங்கள் உங்களுக்கு ஏன் ஹராமாக்கினீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் ஹராமாக்கியதை நம்மால் ஹலாலாக்க முடியாது.
அல்லாஹ் ஹலாலாக்கிய விஷயத்தை நம்மால் ஹராமாக்க முடியாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ் கண்டித்து பேசுகிறான். கண்ணியமானவர்களே, நாம் என்ன விஷயத்திலே வெளிப்படையாக எவ்வளவு அமல் செய்தாலும் சரி, ஹராமான விஷயத்திலே அல்லாஹ்விடத்திலே நாம் பயந்தவர்களாக நடந்தால்தான் நம் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். வரிசையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுவார்கள், ஹராமான விஷயத்திலே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அஞ்சிக் கொள்ளுங்கள், ஹலாலை பேணக்கூடிய விஷயத்திலே நீங்கள் பொடுபோக்காக இருந்து விடாதீர்கள், மிக முக்கியமாக அல்லாஹுவை அதிலும் பயந்து கொள்ளுங்கள் என்று கடுமையாக அல்லாஹ் எச்சரித்து கூறுகிறான். என் உம்மத்திலே ஒரு கூட்டத்தார்கள் வருவார்கள், அவர்கள் அறிவிலே சிறந்தவர்களாக இருப்பார்கள், அவர்கள் மறுமையிலே அவர்கள் நிறைய அமல்களை கொண்டு வருவார்கள், அந்த அமல்கள் அனைத்தையுமே அல்லாஹ் தவிடுபொடியாக மாற்றி விடுவான். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் எந்த அளவிற்கு கொண்டு வருவார்கள் என்று சொன்னால், திஹாமா என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய மலை அளவிற்கு அமல்களை கொண்டு வருவார்கள் என் அடியார்கள். அந்த அடியார்கள் அந்த அமல்களை கொண்டு வந்த உடனே அந்த அமல்கள் அனைத்தையும் பரத்தப்பட்ட புழுதிகளாக நான் ஆக்கி விடுவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இதை கேட்ட சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், நாயகமே, அது போன்ற கூட்டத்தில் அல்லாஹ் எங்களை ஆக்காமல் இருப்பதற்கு நீங்கள் துஆ செய்யுங்கள், அதிலிருந்து நாங்கள் தப்பிப்பதற்கு வழியை சொல்லித்தாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்டுக்கொண்டார்கள். அமல்கள் நிறைய இருக்கலாம், வெளிப்படையாக தொழுகையாளியாக இருக்கலாம், வருடம் வருடம் ஹஜ்ஜி செய்யலாம், வருடம் வருடம் பல உம்ராக்களை செய்யலாம், மாதம் தோறும் உம்ராக்கள் செய்யலாம், நிறைய அமல்களை குவித்துக் கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ்விடத்திலே அந்த அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அடியார்களுக்கு மிக முக்கியமாக எச்சரித்து சொல்லுகிறார்கள். உங்களுடைய அமல்கள் வணக்கங்கள் எல்லாம் பூர்த்தியாக வேண்டும் என்று சொன்னால் இத்தகில் மஹாரிம் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹராமை பேணிக் கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹராமான விஷயத்தை பேணுதலாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே ஹலால் ஹராம் இவை எத்தகைய மதிப்புள்ளது என்று சொன்னால், ஒரு முஸ்லிமை அவன் முஸ்லிமா காஃபிரா, அவன் முஸ்லிமா மூமினா என்று தீர்மானம் செய்வதற்கு அவனுடைய சம்பாத்தியம், அவனுடைய சாப்பிடக்கூடிய பொருட்கள் ஹலாலாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. அதுதான் தீர்வு என்பதாக சொல்லுகிறது. முழுமையான மூமினாக முழுமையான முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனை தீர்மானிப்பது அவனுடைய சம்பாத்தியம் ஹலாலாக இருக்க வேண்டும், அவனுடைய உணவு ஹலாலாக இருக்க வேண்டும், அவன் உடை ஹலாலாக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து பேசிக்கொண்டே வரும் இஸ்லாம். கண்ணியமானவர்களே, முஸ்லிம்களின் வாழ்க்கையிலே மிக முக்கியமான அளவுகோல் ஹராமும் ஹலாலும் தான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முழுமையான வாழ்க்கையை அவர்கள் ஹராமை கொண்டும் ஹலாலை கொண்டும் அவர்கள் பேணிக் கொள்ள வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அவசியம் என்று சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு மற்றொரு ஹதீஸை அறிவிப்பார்கள். யதி அலன் நாசி ஜமானுன் லா யுபாலி அல் மரு மா அகத மின்ஹு அமினல் ஹலால் அம் மினல் ஹராம் என்ற ஹதீஸை பெருமானார் பதிவு செய்தார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் உம்மத்திற்கு ஒரு காலம் வரும், என்னுடைய உம்மத்திற்கிலே ஒரு காலம் வரும், அந்த உம்மத்துகள் வருகின்ற நேரத்திலே ஹலால் ஹராமான விஷயத்திலே அவர்கள் பொடுபோக்காக இருப்பார்கள். அப்படி ஒரு காலம் வரும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வட்டி ஹராம் என்பதாக இன்றைய காலகட்டத்திலே நம் சமுதாயத்திலே ஏற்றுக்கொள்வதில்லை யாரும். வட்டி இல்லாம எப்படி வியாபாரம் பண்றது, வட்டி இல்லாம பேங்க்ல லேவாதேவி எப்படி போடுறது, யாருக்கு வங்கியிலே கணக்கு இல்லாமல் இருக்கிறது, கவர்மெண்டே வங்கியிலே கணக்கு வைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே என்னுடைய உம்மத்துமார்கள் இருப்பார்கள், ஹராமை பொருட்படுத்த மாட்டார்கள், ஹலாலை பற்றி நினைக்க மாட்டார்கள். இப்படி ஒரு காலம் வரும் அபூ ஹுரைரா, அதை தெரிந்து கொள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய சமூகத்திலே, நம்முடைய உம்மத்துமார்களிலே நிறைய பேர்கள், அவர்களின் நிலைமைகள் இப்படித்தான் போய் கொண்டிருக்கிறது. சம்பாதிப்பது எப்படி சம்பாதிக்கிறோம் என்று நாம் பார்ப்பதில்லை. ஏதோ பணம் வந்தால் சரி என்ற வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்தை பார்த்துத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கொஞ்சம் ஹராமாக இருந்தாலும் உன்னுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்சமான ஹராமாக இருந்தாலும் உன்னுடைய ஜகாத் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்சம் தானே, 2% தானே, லோன் வாங்கினால் 1% தானே கொடுக்கிறான், 10% தானே கொடுக்கிறான், 3 பைசா வட்டி தானே என்று சொல்லக்கூடிய இன்றைய சமூகம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய வாழ்க்கையிலே சம்பாத்தியத்தில் சிறு துளியாக இருந்தாலும் வட்டி இருக்குமையானால் அல்லது ஹராம் இருக்குமையானால் உன்னுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிஸ்தரா சௌபன் பிஅஸரத தராஹிமின் வஃபி சமனுஹு திர்ஹமுன் ஹராமுன் லம் யுக்பலல்லாஹு ஸலாத்தஹு என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாதாம் அலைஹி மின்ஹு பிஷையின் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஆடையை நாம் வாங்குகிறோம், உதாரணத்திற்காக வேண்டி பெருமானார் சொல்லுகிறார்கள், ஒரு முஃமின் ஒரு ஆடை வாங்குகிறான், 10 திர்ஹத்திற்கு வாங்குகிறான், அதிலே 1 திர்ஹம் ஹராமானது. அந்த துணி எத்தனை காலம் அவனிடத்தில் இருக்குமோ அதுவரை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள், அது அனைத்துமே உனக்கு ஹராமாக மாறிவிடும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மட்டுமல்ல, அந்த துணி இருக்கும் காலம் வரை நீ செய்யக்கூடிய அமல்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தெளிவாக பெருமானார் இன்னொரு ஹதீஸிலையும் இப்படி சொல்லுவார்கள், ஹராமாக இருந்தாலும் அது இருக்கும் வரை தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்னார்கள். ஹராமை கலந்திருந்தாலும் உன்னுடைய தர்மம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்னார்கள். உலகத்திலே ஜகாத்துகளையும் சதகாக்களையும் கொடுக்கக்கூடிய மூமின்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிக்தஸப மாலம் மின் ஹராமின் ஃபைன் தஸத்தக பிஹி லம் யுக்பலு மின்ஹு என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மூமின் தன்னுடைய வாழ்க்கையிலே சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்திலே ஹராம் இருக்குமையானால் அவன் கொடுக்கக்கூடிய சதகாக்கள், தர்மங்கள், ஜகாத்துக்கள் லம் யுக்பல் மின்ஹு அவனிடத்தில் இருந்து அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹராமுக்கு இவ்வளவு பவர் இருக்கிறது. இபாதத்தை அழித்துவிடும், ஒரு மூமினின் பொருளாதாரத்தை அழித்துவிடும், ஒரு மூமினுடைய உயிருக்கே உலை வைத்துவிடும். ஏன், ஒரு படி மேலே ஏறி போனால் ஒரு மூமினின் ஈமானையை போக்கிவிடும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கரம் ஏந்தி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறோம், ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. துஆக்கள் எல்லாம், நல்லறங்கள் எல்லாம் உன்னுடைய சம்பாத்தியத்தில் ஹராம் இருக்குமையானால் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுவார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நாயகமே, என் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் எனக்கு துஆ செய்யுங்கள் என்று சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு பெருமானாரிடத்திலே வேண்டுதல் செய்கிறார்கள். நாயகமே, என்னுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், அதற்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று பெருமானாரிடத்திலே சாத் இப்னு அபி வக்காஸ் கேட்கின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சாதே, தூய்மையானதை சாப்பிட்டுக்கொள், தூய்மையானதை நீ சாப்பிட்டுக்கொள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தூய்மையானதை மட்டுமே சாப்பிடு என்று மீண்டும் சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
தூய்மை என்று இங்கே சொல்லக்கூடிய வார்த்தையிலே ஹலாலானதை மட்டும் நீ சாப்பிட்டுக்கொள், ஹராமை விட்டு நீ தவிர்த்து கொள் என்று சொன்னார்கள். நீ உண்ணக்கூடிய உணவுகள், நீ உடுத்தக்கூடிய ஆடைகள், நீ புழங்கக்கூடிய அனைத்தையுமே ஹலாலாக வைத்துக்கொள், உன் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்து பெருமானார் சொன்னார்கள், எவனுடைய கைவசத்தில் இந்த முஹம்மதின் உயிர் இருக்கிறதோ அவனின் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன், அடியான் தன் வயிற்றிலே 2 கவளம் ஹராமான உணவை அவன் செலுத்தி விட்டால், ஒரு அடியான் தன்னுடைய வயிற்றுக்குள்ளே 2 கவளம் ஹராமான உணவை உட்கொண்டு விடுவானே, ஆனால் அதன் காரணமாக அவனுடைய 40 நாட்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்னார்கள். 2 கவள உணவுகளுக்கு இவ்வளவு தாக்கம் இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த மூமின்கள் 1 கவளம் இல்லை, 1 பருக்கையை கூட ஹராமானதை நீங்கள் உட்கொள்ள வேண்டாம் என்பதை நபிகள் நாயகம் நமக்கு அச்சுறுத்தி சொல்லுகிறார்கள், எச்சரிக்கை செய்கிறார்கள். அடுத்தும் பேசினார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ ஹராமான வஸ்துக்கள், ஹராமான பொருட்களை சம்பாதித்து நீ ஹஜ் செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படாது, ஹராமான சம்பாத்தியத்திலே நீ உம்ரா செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று தொடர்ந்து பேசுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ஜையும் உம்ராக்களையும் நீங்கள் ஹராமான பொருளை கொண்டு நீங்கள் இஹ்ராமை கட்டிக்கொண்டு நீங்கள் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற தல்பியாவை நீ சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து பேசுவார்கள், நீ ஹராமான சம்பாத்தியத்தை சம்பாத்தி விட்டு அதன் மூலமாக இஹ்ராமை நீ கட்டி நீ தல்பியாவை சொன்னால் அந்த தல்பியாவிற்கு அல்லாஹ் பதில் சொல்லுவான், மலக்குமார்களும் பதில் சொல்வார்கள். நீ ஹலாலாக இஹ்ராம் கட்டி இருந்தால், ஹலாலாக உம்ரா செய்ய நாடி இருந்தால், ஹலாலாக நீங்கள் ஹஜ் செய்ய நாடி இருந்தால், லப்பைக் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்வான், லப்பைக் வ சஅதைக் என்று சொல்வான். மலக்குமார்கள் சொல்வார்கள், லப்பைக் வ சஅதைக் என்று சொல்வார்கள். ஹலாலான உணவை கொண்டு, ஹலாலான வருமானத்தை கொண்டு ஹஜ்ஜையும் நீ உமராவையும் செய்ய நாடினால் உன்னுடைய லப்பைக்கை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று அல்லாஹும் மலக்குமார்களும் சொல்லுவார்கள். உன்னுடைய லப்பைக் நீ சீதேவியாக ஆகட்டும் என்று சொல்லுவார்கள், வாழ்த்து சொல்லுவார்கள். யார் ஹராமான வஸ்துவின் மூலமாக இஹ்ராமை கட்டி ஹஜ்ஜையும் உமராவையும் நாடுகிறார்களோ அவர்களை பார்த்து லா லப்பைக் வலா சஅதைக் என்று சொல்வார்கள் மலக்குமார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீ சொல்லக்கூடிய லப்பைக் தேவையில்லை என்று முகரையிலே தூக்கி எறிவார்கள். நீ சொல்லக்கூடிய லப்பைக் வேண்டியதில்லை, நீ சீதேவி இல்லை, நீ மூதேவி என்று சொல்வார்கள் மலக்குமார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராமான உணவின் மூலமாக, ஹராமான சம்பாத்தியத்தின் மூலமாக நம்முடைய ஹஜ்ஜுகளும் உம்ராக்களும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபியுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகள் நமக்கு எல்லாம் தெரியும். ஒரு பெண்மணியினுடைய ஆசைக்கு இணங்க வேண்டும் என்று ஒரு பெண்மணி, ஒரு அரசி கதவை தாளிட்டு அவர்களை வம்பாக இழுக்கிறார்கள். வாய்ப்பு இருக்கிறது, யாரும் இல்லை. ரூமுக்குள்ளே அந்த மனிதரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த பெண்மணியும் மட்டும் தான் இருக்கிறார்கள். தவறு செய்வதற்கு, ஹராமை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் பயந்தார்கள். மஆதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று பயந்தார்கள், இறைவனை பயந்தார்கள். அது மட்டுமல்ல, தன்னுடைய பத்தினியை அவர்கள் பாதுகாத்தார்கள். அதனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு நிறைய சன்மானங்களை உலகத்திலே கொடுத்தான். தன்னோடு வாழக்கூடாது என்று நினைத்த சகோதரர்களிடத்திலிருந்து அல்லாஹ் பிரித்தான். கிணற்றிலே கொண்டு போய் போட்டார்கள். அவரை விலை மதிப்புள்ளவராக தன்னுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் செல்லா காசிற்கு அவர்கள் விற்கப்பட்டார்கள். நிறைய சோதனைகளை சந்தித்தார்கள், சிறையில் அடைக்கப்பட்டார்கள். குற்றமே செய்யாமல் அவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள். கடைசியாக இவ்வளவையும் அவர்கள் பொறுத்து பொறுமையாக இறைவன் நம்பிக்கையிலே அவர்கள் திளைத்திருந்ததின் காரணமாக, ஹராமை விட்டும் தூரமானதின் காரணமாக அவர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எகிப்தினுடைய மன்னராக மாற்றி கொடுத்தான். உணவு அமைச்சராக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்தான்.
கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்கள் இழந்த அனைத்தையும் திருப்பி கொடுத்தார். எந்த பெண் அவர்களை பிரியப்பட்டாலோ அந்த பெண்ணை மீண்டும் வாலிபமாக்கி அந்த பெண்ணையே மனம் முடித்து வைத்தான் அல்லாஹ். எப்பொழுது அல்லாஹ் அவன் சொல்லக்கூடிய, ரசூல் சொல்லக்கூடிய இந்த காரியங்களிலிருந்து நாம் தூரமாகிவிட்டோம் என்று சொன்னால், எதை செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ அதை செய்துவிட்டு எதை செய்ய வேண்டாம் என்று நமக்கு சொன்னார்களோ அதிலிருந்து தவிர்ந்து கொள்வோம் என்று சொன்னால், அல்லாஹுவின் உதவியும் ரசூலுடைய துஆவும் நமக்கு என்றென்றும் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹராமில் இருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மார்க்க விற்பனர். அவர்கள் ஹனஃபி மதுஹபினுடைய மிகச்சிறந்த இமாமாக அவர்கள் கருதப்படுகிறார்கள். அவர்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்கிறார். தினந்தோறும் தஹஜ்ஜத் தொழுகை நேரத்திலே அவன் மியூசிக் சாதனங்களை வைத்துக்கொண்டு மியூசிக் அடித்துக்கொண்டே இருப்பார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் 4 மணிக்கு எழுந்து தஹஜ்ஜத் தொழுது அவர்கள் சுபுகு தொழுகைக்கு போகும் வரை அவர்களுடைய தொழுகையிலே இடையூறு தர வேண்டும் என்பதற்காக வேண்டியே அவன் இந்த சாதனங்களை வைத்துக்கொண்டு மியூசிக்கை சத்தமாக மோளதாளங்களை அடித்துக் கொண்டு இருந்தான். ஒரு நாள் சத்தம் வரவில்லை. உடனே அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பக்கத்து வீட்டுக்கு போனாங்க. தஹஜ்ஜத் தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு போனாங்க. போய் பார்த்தா அவனை காணோம். ஒன்று இறந்து போயிட்டானா அல்லது நோய்வாய்ப்பட்டு விட்டானா தெரியவில்லை. கேட்டார்கள், விசாரித்தார்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எங்கே இந்த பையன்? சொன்னார்கள், அரசாங்கத்திலிருந்து அவனை வந்து கைது செய்து கொண்டு போய் விட்டார்கள் என்று சொன்னார்கள். என்ன காரணம் என்று கேட்கின்ற நேரத்திலே அவர்கள் நேராக அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அரசவைக்கு போய்விட்டார்கள். அரசாங்கத்திலே போய் என்னுடைய அனுமதி இல்லாமல், அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, என்னுடைய அனுமதி இல்லாமல் என் பக்கத்து வீட்டுக்காரனை நீங்கள் எப்படி கைது செய்யலான்னு கேட்டாங்க. இதுக்கும் ரொம்ப நெருக்கம் இல்லை, நண்பர் இல்லை, அவர்களின் தொழுகை வணக்கங்களுக்கு இடையூறு செய்து கொண்டிருக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு எதிரி. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்களா, என்ன அனுமதி இல்லாமல் அவனை நீங்கள் எப்படி கைது செய்யலாம்? உடனே அவனை விடுவியுங்கள் என்று சொன்னார்கள். அரசர் பார்த்தார், உங்களுடைய நிறைய மூமின்கள் அல்ல, இரவிலே தூங்கக்கூடிய முதியவர்கள், குழந்தைகளுடைய தூக்கத்திற்கு இடையூறு செய்து கொண்டிருக்கக்கூடியவனை சரியான முறையிலே நாங்கள் கைது செய்திருக்கிறோம், ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள் என்று சொன்ன உடனே அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, என் அனுமதி இல்லாமல் நீங்கள் எப்படி நீங்கள் அவரை கைது செய்யலாம்? விடுவியுங்கள் என்று சொன்னார்கள். விடுவிக்கப்பட்டதற்கு பின்னால் அந்த மனிதன் என்ன செய்தான்? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பார்த்து விட்டு அழுதான். அவருடைய வாகனத்திலேயே அவர்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிறைச்சாலையில் இருந்து எடுத்துக்கொண்டு அவனை அழைத்து வீட்டுக்கு வருகிறார்கள். வீட்டுக்கு வரும் வழியிலே அவன் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பின்னால் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டே வருகிறான். வீட்டுக்கு வந்தவனே கேட்டாங்களே, ஏப்பா அழுகிற நீண்டு? என்னால் முடிந்த அளவு உங்களுக்கு நான் இடையூறுகளைத்தான் கொடுத்தேன், எந்த நலனையும் நான் செய்யவில்லை, என் புறத்திலிருந்து எந்த நன்மைகளும் உங்களுக்கு வரவில்லை. உங்கள் தொழுகைக்கு இடையூறாக, உங்கள் ஓதுதலுக்கு இடையூறாக, உங்களுடைய திக்ருகளுக்கு இடையூறாகத்தான் நான் இருந்தேன். இப்படி இருந்தும் நீங்கள் என்னிடத்தில் இப்படி நடந்து கொள்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரிடத்தில் சரியாக நடந்து கொள். நாளை மறுமையிலே உன்னை விசாரிப்பதற்கு முன்னால் உன்னை பற்றி உன் பக்கத்து வீட்டுக்காரிடத்தில் தான் விசாரிக்கப்படும் என்பதை எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். பக்கத்து வீட்டுக்காரிடத்தில் சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால், 5 காரியங்களை நாம் வாழ்க்கையிலே கொண்டு வந்து விட்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாம் சிறந்தவர்களாக உயர்ந்த அந்தஸ்திலே போகிவிட முடியும். 1, ஹராமான விஷயங்களை தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். 2, உன் பக்கத்து வீட்டாரிடத்திலே கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். 3, உனக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்துக்களை போதும் என்று மட்டும் நினைத்துக்கொள், உன்னை அல்லாஹ் பணக்காரனாக மாற்றி விடுவேன் என்று சொன்னார்கள்.
உனக்கு எது நல்லதாக இருக்கிறதோ அதையே உன்னுடைய சகோதரனுக்கும் நல்லதாக நினை என்று சொன்னார்கள். ஐந்தாவதாக, கம்மியாக சிரித்துக்கொள், கம்மியாக சிரித்துக்கொள், உன் சிரிப்பு உன் உள்ளத்தை மூத்தாக்கிவிடும் என்பதை மறந்து விடாதே என்று இந்த 5 விஷயங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மூமின்கள் தங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வந்து விட்டால் உயர்ந்த அந்தஸ்திலேயும் உயர்ந்த பண்பாடிலேயும் உயர்ந்தவர்களாக மாறி போவார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்தார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 5 குணங்களையும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் இரு சாரார்களின் குழந்தைகளுக்கும் அல்லாஹ் நசீபாக்க வேண்டும். வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று ஹஜ்ஜிகள் உம்ராக்கள் தவாஃபுகள் செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக வாழும் காலங்கள் எல்லாம் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டு கனவிலேயே ஸலாத்திற்கு பதில்